தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதியின் டார்ச்சர், சீனியர் அமைச்சர் சிங்கப்பூர் ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். உதயநிதியின் டார்ச்சர், சீனியர் அமைச்சர் சிங்கப்பூர் ஓட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று காரணம் கூறி மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் செல்லப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்து சென்றுள்ளார். இதனால் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்களை தினமும் காலையில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு துறைகள் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வருகிறார், துளைத்தெடுத்து வருகிறார். அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர்கள் திணறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் உதயநிதியின் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு சீனியர் அமைச்சர் சிங்கப்பூருக்கு ஓட்டம் பிடித்துள்ளார். ஆம், திமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் சிங்கப்பூர் சென்று விட்டார். உதயநிதியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. நீர்வளத்துறை சம்பந்தமாக தினந்தோறும் கேள்விகள் கேட்டு துளைத்தெடுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் வெறுத்து போன மூத்த அமைச்சர் துரைமுருகன் தான் சிங்கப்பூருக்கு இதய சிகிச்சை மேற்கொள்வதற்காக, இதய பரிசோதனை மேற்கொள்வதற்காக என்று கூறி மு.க.ஸ்டாலினிடம் அனுமதி பெற்றுவிட்டு நேற்று காலை அவர் சிங்கப்பூர் சென்று விட்டார். உதயநிதியின் டார்ச்சரிலிருந்து தப்பிப்பதற்காகவே அவர் சிங்கப்பூர் சென்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. உதயநிதி மற்ற அமைச்சர்களுக்கும் டார்ச்சர் கொடுப்பதாக கூறப்படுகிறது. உதயநிதியின் டார்ச்சர் தாங்க முடியாமல் சிங்கப்பூருக்கு ஓட்டம் பிடித்த அமைச்சர் யார் என்று சொன்னால் நீர்வளத்துறை அமைச்சர் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆவார்.